இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்ப நாங்க வந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுறேங்க. பாகப்பிரிவினை ஆரம்பிக்கலாமா? ஏய், எங்க சொந்த பிரிச்சு கொடுக்க நீ யாரியா? என்ன வெளில போய் சொல்லிக்கிட்டு ஏய் சிட்டி, இப்ப நீ போறியா இல்லையாடி? ஆள் ஆளுக்கு மிரட்டுறதுனால எதுவும் நடக்க போறது இல்ல. நாங்க கோர்ட்ல இருந்து ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கோம். இவங்களுக்கு சேர வேண்டியதை நீங்க கொடுத்துதான் ஆகணும். இதெல்லாம் நியாயமா இருக்காங்கல்ல? இவங்க தங்கச்சிக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்துறேன்னு சொல்றாங்கல்ல, தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க. இல்லனா இதுக்கு மேலயும் காம்ப்ளிகேட் ஆயிடும். உங்க வீடா? யார் சொத்தை யார் பண்றீங்க? வேண்டாம், எல்லாம் உன்னால வருது. சார், நீங்க பண்றத பண்ணுங்க. போங்க. தீரா, விடுங்க வலிமா. உட்காருங்க. டேபிள் கொஞ்சம் தள்ளி போடுங்க. எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? இருக்கிறத படிச்சிடுறேன். இந்த குடும்ப சொத்தான காவிரி டெக்ஸ்டைல்ஸ் ஜவுளி கடை, காரு, பைக்கு, நகைங்கன்னு மொத்த அசையும் அசையா சொத்துக்கள் எல்லாமே விஜய்க்கும், மீதி இந்த வீட்டுல இருக்கிற 30% இடமும், அசையா சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய நகைகள்ல 30% வள்ளிக்கு சேரும்.